அஸ்ஸலாமு அலைக்கும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 1445 வருஷத்துக்கு முன்னாடி இதே ரமலான் 17வது தினத்தில் ஒரு உலகமே மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுதான் பத்ர் போர். அந்த பத்ர் போர் மூலமாக நம்ம முஸ்லீம் உம்மத்திற்கு நிறைய படிப்பினைகள் உண்டு. அதுதான் நான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு. நம்ம எல்லாருமே நம்மளை படைச்ச ஒரே ஒரு இறைவனை வணங்கணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, நல்ல விஷயங்களை மட்டும்தான் பேணணும். அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைகளை கொல்லக்கூடாது. இந்த மாதிரி பல விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி தந்த நம்ம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மக்காவாசிகள் துன்புறுத்தினாங்க. அதை தாங்க முடியாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு புலம்பெயர்ந்து போனாங்க. அதையும் பொறுக்காத மக்காவாசிகள் 1000க்கும் மேற்பட்ட படைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு எதிராக கூட்டிட்டு போனாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையில் 313 பேர் தான் இருந்தாங்க. ஆனாலும் அல்லாஹ் அவங்களுக்கு தான் வெற்றியை கொடுத்தான். அவங்க அவங்களுடைய பலத்தை நம்பி போல, அவங்களோட ஈமான நம்பி போனாங்க. இதையே நான் இப்போ சொல்ல வரேன்னா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த முஸ்லீம் உம்மத்து இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க. நிறைய பேர் அடிக்கப்படுறாங்க, துன்புறுத்தப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை நம்மளாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதற்கெல்லாம் தளர்ந்து போகிற சமூகம் நம்ம சமூகம் கிடையாது. நம்மளாம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடைய உம்மத்து. நம்ம இதற்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாத்துக்குமே சபூர் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க. நம்ம எப்பெல்லாம் துன்பத்தில், கஷ்டத்தில், இந்த மாதிரி நம்ம வேதனைப்படுறோமோ, இந்த வசனத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அது என்ன வசனம் தெரியுமா? வலா தஹீனு வலா தஹ்சனு வஅன்துமுல் அவுலவுன இன் குன்தும் முஃமினீன். இதற்கான அர்த்தம் என்னண்டா, நீங்க நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் வெற்றி நிச்சயம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். கடைசியா நான் என்னதான் சொல்ல வரேன்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு சோகம் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, துன்பம் வந்துச்சுன்னாலும் நம்மளுடைய ரப்பு மேல உள்ள நம்பிக்கையை என்னைக்குமே விட்டுறாதீங்க. ஏன்னா ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்துல வெற்றி. உங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி தெரியணும், இல்லை குர்ஆனை படிக்க ஆசையாக இருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு குர்ஆன் இலவசமாக வழங்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும்.